அண்மைச் செய்தி. மக்களவைத் தேர்தலில் தேமுதிக கூட்டணியை உறுதி செய்வதில் அதிமுக மும்முரம் காட்டி வரும் நிலையில் இன்று கூட்டணி உறுதி செய்யப்படும் என தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஸ்வரன் வழங்க கேட்கலாம். வினீஸ்வரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அதிமுக தேமுதிக தரப்பில் 2 கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அதிமுக தேமுதிக கூட்டணி இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்றைய தினம் தேமுதிக தலைமையிடம் அதிமுக தலைமை தொலைபேசியில் இது குறித்து உரையாடியதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் தேமுதிக கூட்டணியை உறுதி செய்வதில் அதிமுக மும்முரம் காட்டி வரும் நிலையில் இன்றைய தினம் கூட்டணி உறுதி செய்யப்படும் என அதிமுக தரப்பிலும் தேமுதிக தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருச்சி உள்ளிட்ட 4 தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் கேட்ட தேமுதிகவிற்கு அதிமுக தரப்பிலிருந்து கள்ளக்குறிச்சி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, வடசென்னை ஆகிய தொகுதிகளை ஒதுக்குவதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ராஜ்யசபா பதவி குறித்து தேர்தல் முடிந்து பேசிக் கொள்ளலாம் என அதிமுக தரப்பிலே உறுதியளித்துள்ளதாகவும் தேமுதிக தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடன் தொலைபேசியில் இது குறித்து பேசியதாகவும் தொலைபேசி உரையாடலில் உடன்பாடு ஏற்பட்டதாகவும் இன்றைய தினம் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் தேமுதிகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழு இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அதிமுக தேமுதிக தொடர்ந்து 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் ராஜ்யசபா சீட் பெறுவதில் உறுதியாக இருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு அதிமுக தற்பொழுது உறுதியான தொகுதி பங்கீட்டை அளித்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேமுதிக தரப்பினர் சந்திக்க இருப்பதாகவும் வாய்ப்பிருப்பதாக தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி வினீஸ்வரன்.